யாவையுமாய் அல்லையுமாம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உடம்பின் குக்கிடப்ப ஊத்தான உண்ணார் அமுதே உடையானே வேற்று வீகாத விடக்குடம்பின் குக்கிடப்ப ஆற்றே எம்மையா அரணேயோ என்றென்று ஆற்றே Yeah. Oh. பகவான் ஸ்ரீ சிவபிரகாஷ் சுவாமிகள் போற்றி போற்றி. பகவான் ஸ்ரீ சிவபிரகாஷ் சுவாமிகள் எப்படி தோன்றினார் என்றால், அவர் கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டில் என்று சொல்லாமல் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூருக்கு அருகே உள்ள அழகாபுரி என்ற கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எங்களது தாத்தா பாட்டன்மார்கள் கிடையமைக்கும் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். மாடுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கிடைகள் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது இந்த சாமி அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பாட்டு பாடி இந்த மாடுகளோடும் அவர்களோடும் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எங்கள் தாத்தா பாட்டன் அவர்கள் அழகாபுரியிலிருந்து கொடிமங்கலம் மேலக்கால் மெயின் ரோட்டில் உள்ள கொடிமங்கலம் நம்பர் 1 கொடிமங்கலம் கிராமத்தில் அருகே உள்ள நாகதீர்த்தத்துக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். அங்கே நாகதீர்த்தம் என்பது நாகமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு தீர்த்த தொட்டி ஆகும். அந்த தொட்டியில் ஊற்று போல் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அங்கே கிடையமைத்து மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சாமியாரும் எங்கள் பாட்டனுடன் வந்துவிட்டார். அப்பொழுது எங்களுடைய தாத்தா ஆண்டி அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் எங்களுடைய பாட்டி அவர்களுக்கு 21 மாதம் வயிற்றில் வந்து என்ன இருக்குது என்றே தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது. அது எப்படி என்றால், இந்த சாமி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வந்து ஜீவ சமாதி ஆவறதுக்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் வந்து இங்கே ஜீவ சமாதி ஆகும்பொழுது எனது தந்தை 21 மாதம் எனது பாட்டின் வயிற்றிலிருந்து கருவிலிருந்து இந்த பூமிக்கு வந்தடைந்தார். அன்றிலிருந்து
எனது தாத்தா பாட்டன்மார்கள் எல்லோரும் இந்த விழாவை, அதாவது ஐயாவின் ஜீவசமாதி விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். ஆனால் எங்கள் அப்பா அவர்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து வருடம் தை 5ஆம் நாள் எல்லோருக்கும் சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக செலுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த 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 சிவபிரகாஷ் சுவாமிகளை அவ்வளோ தூரம் எடுத்து நாங்கள் செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு விவரம் தெரிந்த அளவில் கடைசி ஒரு 7 வருடமாக இதை ஒரு மிகப்பெரிய ஆலயமாக எடுத்து தை 5 எப்பொழுதும் ஒரு 1600 பேருக்கு அன்னதானமும் இதை மிகப்பெரிய விழாவாகவும் நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த விழாவில் சுற்று வட்டாரம் என்று சொல்ல முடியாது, மக்கள் எங்கெங்கேயோ இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோ சிவனடியார்களும் வரார்கள். இங்கே சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த ஐயாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், மருத்துவ ரீதியாக எந்த குறைகளையும் போக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவர், நம்பினால் கைவிட மாட்டார். அதை நாங்களே பர்சனலாக உணர்ந்தோம். ஸோ இதை உடனே கிடைக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதையுமே அனுபவிச்சா தான் கிடைக்கும். ஸோ அந்த இதில் நானும் என் தம்பி, என் தங்கை, எங்கள் அண்ணன் 4 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த விழாவை இப்பொழுது 8வது வருடம் நாங்கள் எடுத்தது பிறகு 8வது வருடம் இந்த விழாவை சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் தை 5ஆம் நாள் ஐயாவின் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலையில் 5 மணியிலிருந்து ஹோமத்திலிருந்து பாராயணம், சிவபுராணம், திருவாசகம், பல புராணங்கள், பல பாட்டுகள், பல சொற்பொழிவுகளுடன் ஐயாவுடைய குரு பூஜை விழா எப்பொழுதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த விழா மேன்மேலும் சிறந்து விளங்குவதற்கு மக்கள்களும் ஆன்மீக பெரியோர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டிலும் அவர் எங்களுக்கு நல்ல ஆசியும் அருளும் கொடுத்து கொண்டு எங்களை நல்ல ஆரோக்கியத்தோடும் வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ இதை இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அவரிடம் நாங்கள் கேட்பது என்னவென்றால், நல்ல ஆரோக்கியம் இருந்தால் எது வேணாம் நடக்கும். இதுதான் அவருடைய வரலாறு, இந்த விழாவின் சிறப்பு. இந்த கோயில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால், வேகவதி என்ற நதிக்கரையில் அருகே அமைந்துள்ள அருள்மிகு கரும்பாலுடைய ஐயனார் கோவிலுக்கு அருகிலுள்ள மேலக்கால் மெயின் ரோட்டில் நம்பர் 1 கொடிமங்கலம் என்ற கிராமத்தில் இந்த பகவான் ஸ்ரீ சிவபிரகாஷ் சுவாமிகளின் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே வரும் எல்லோ மக்களும் அவர்களுக்கு என்ன வேண்டுமென்று தெளிவாக வணங்கி கேட்டுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் செய்வார், எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பார். ஸோ வாழ்க நமச்சிவாயம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.